கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை எரேமியா 31:3, அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. யாரு நேசித்தால் என்ன, யாரு நேசிக்க விட்டால் என்ன? கர்த்தர் சொல்றார், நான் உன்னை நேசிக்கிறேன். இன்னைக்கு அனையர் அவனை ரொம்ப நேசிச்சான், ஆனால் அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டான். எங்கள் அப்பா அம்மா நேசித்தாங்க, இப்போ கண்டுக்க மாட்டுறாங்க. கவலைப்படாதீங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட நிலைமையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது உட்காந்து நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, ஏசப்பா உங்களுக்கு பேசுகிறாரு, அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகம் என்றால் யாருமே நேசிக்க முடியாத, யாருமே சிநேகிக்க முடியாத ஒரு உறுதியான, ஒரு ஸ்ட்ராங்காக, நான் உன்னை வலுவா உன் மேலே அன்பு வச்சு உன்னை நேசிக்கிறேன். இந்த உலகத்து முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உன் கூட இருந்து உன்னை கரம் பிடிச்சு நடத்துவேன், நான் உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்கி ரொம்ப நாளாக நேசிக்கிட்டு இருந்தவங்க என்னை அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க எனக்கு இருக்காங்கன்னு நினச்சேன், இப்போ கண்டுக்கல அப்படின்றீங்களா? யார் கண்டுக்கிட்டாலும் யார் கண்டுக்காவிட்டாலும் கவலைப்படாதீங்க. நம்மளை அழைச்ச இயேசு சொல்கிறாரு, அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், என்னுடைய காருண்யத்தால் உன்னை மூடி இருக்கிறேன், கண்மலை வெடிப்பில் வைத்து என் கரத்தால் வச்சு உன்னை மூடி பாதுகாப்பேன் சொல்கிறார். அதனால் கலங்க வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார், பெரிய காரியத்தை செய்வார். தைரியம் இருங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசப்பா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீ சொல்கிற ஒரு வார்த்தை, அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்து என்னுடைய காருண்யத்தால் உன்னை நான் மூடியிருக்கிறேன் என்று சொல்வதற்கு நன்றி. உம்முடைய கிருபை, உம்முடைய பலன், உம்முடைய வல்லமை, உம்முடைய சுகம், உம்முடைய அற்புதம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.